தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் 2வது ரவுண்டோட சாய்ஸ் ஃபில்லிங் நடந்துகிட்டே இருக்கு. செப்டம்பர் 22ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். நிறைய மாணவர்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரிசல்ட் வந்து செப்டம்பர் 24ஆம் தேதி நமக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வால்பா சாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டமான ஒரு ரவுண்டு. எப்படியாவது சீட்டை எடுத்தே ஆகணும். இதில் ஃபஸ்ட்டு விஷயத்த ஒன்று சொல்கிறேன். அதாவது இங்கே விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கலாம். விர்ச்சுவல் வேக்கன்சினா 1வது ரவுண்டில் நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு 2வது ரவுண்டில் வேறு காலேஜ் நான் மாறணும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் காலேஜ் மாறணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் காலேஜ் மாறணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயமாக நான் என்ன சொல்கிறேன்னா, மாறணும்னு நினைக்கக்கூடிய காலேஜை மட்டும் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் நீங்கள் 2வது ரவுண்டில் மாறணும்னு நினைக்கக்கூடிய காலேஜ் சாய்ஸில் வச்சு ஏதாவது ஒன்று அலாட் ஆயிடுச்சு, நீங்கள் அங்கே தான் படிக்கணும். ஆல்ரெடி 1வது ரவுண்டில் காலேஜ் ஜாயின் பண்ணீங்களா, அங்கே மறுபடியும் போக முடியாது. தயவு செய்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. சார் எனக்கு சீட்டே கிடைக்கல சார், சீட்டே அலாட்மெண்ட்டே இன்னும் வாங்கலை சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறைய வேக்கன்சி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜ், இஎஸ்ஐ கேகே நகர், அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜ் வந்து 22 எஸ்எஃப் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்லாம் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, எக்கச்சக்கமான சீட் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லா சீட்டும் இருக்குது. பிடிஎஸ் சீட்டு, கவர்மெண்ட் பிடிஎஸ் சீட்டு, அதுக்கப்புறம் 20 எஸ்எஃப் காலேஜோடைய சீட்டு, நிறைய சீட் இருக்குது. கண்டிப்பாக சாய்ஸில் வைங்க, நம்பிக்கையோடு இருப்போம். எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்ப்போம். இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின் 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் ரைட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் டியூஷன் ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டே கொடுத்த நோட்டீஸ் தான். ஸோ இந்த நேரத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ரிசல்ட்டு செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணுங்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து இதே போல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். பை.